ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுன்னு வரோம். இப்பொழுது 5வது ஸ்கந்தத்தில் 20வது அத்தியாயம் பார்த்துட்டே வரோம். ஒரு தீபமாக சொல்லிகிட்டே வந்தார் ஸ்ரீ சுகர். மொத்தம் 7 தீபங்கள் இல்லையா, 6 தீபங்கள் சொல்லி முடிச்சுட்டார். இன்னைக்கு கடைசி தீபமான 7வது தீபத்தை பற்றி சொல்ல போகிறார். ததிமண்டோத அப்படிங்கிற அந்த கடைசி சமுத்திரத்தை பற்றி சொன்னார் இல்லையா, தயிர்னால ஆன சமுத்திரம்னு. அந்த சமுத்திரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் இந்த கடைசி தீபம். அதற்கு என்ன பேர் அப்படின்னா புஷ்கர தீபம் அப்படின்னு பேர். இந்த புஷ்கர தீபம் இந்த தயிர்னால ஆன சமுத்திரத்தை போல 2 மடங்கு பெருசாக இருக்காம். அந்த புஷ்கர தீபத்துக்கும் தாண்டி இருக்கக்கூடிய கடைசி சமுத்திரம் என்னது அப்படின்னா சுத்தோதம் அப்படின்னு, சுத்த ஜலத்தினால சுவாதுவான ஜலத்தினால ஆன சமுத்திரம். இப்போ இந்த தீபத்தில் என்ன இருக்குது அப்படின்னா விருட்சமும் இல்லை, ஒரு மலையும் இல்லை. என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எதழ்கள் உடைய தாமர புஷ்பமாம். அதுலேயும் அந்த எதழ்கள்லாம் தங்கத்தினால ஆனதாம். அதனால பார்க்குறதுக்கே அந்த தாமரை எப்படி இருக்குது அப்படின்னா தக தக தகன்னு ஒரு நெருப்பு ஜுவலிச்சதுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காம அந்த தாமரை. அதனால சொல்கிறார் ஜுவலன சிகாமல கனகபத்ர அயுதாயுதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு தாமரையானது பிரம்மாவுக்கும் ஆசனமாக அமையிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த தீபம் இப்படி ஒரு ரிங் மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த தீபத்தோட நடுவில் சரியாக நடுவில் இன்னும் ஒரு மலை ஒன்று ஓடுறதாம். அதுவும் அப்படியே ரவுண்டாக ரிங்கு மாதிரியே இருக்குது. அந்த மலைக்கு என்ன பேர் அப்படின்னா மானசோத்தரம் அப்படின்னு பேர். இந்த மலையும் இப்படி வட்டமாக இருக்கிறதுனால அந்த தீபத்தை முன்னாடியும் பின்னாடியுமா 2 பாகமாக பிரிக்கிறது அந்த தீபத்தை. அதுதான் இந்த தீபத்தோட 2 வருஷங்கள். இந்த வருஷத்தை 7ஆ பிரிக்கல, இது வரைக்கும் அப்படிதான் பார்த்துட்டே வரோம். இந்த வருஷத்துல இந்த மானசோத்தர மலை ஓடுறதுனால 2ஆ பிரியறது 2 வருஷங்கள் தான் இந்த தீபத்துக்கு. இந்த மானசோத்தர மலை அப்படிங்கிறது எவ்வளவு உயரம் எவ்வளவு அகலம் இருக்கு அப்படின்னா 2மே 10,000 யோஜனைகள் அப்படின்னு சொல்றேன். இந்த மானசோத்தர மலையில 4 திக்கிலையும் ஒரு ஊர் அமைஞ்சிருக்காம். அதுதான் இந்திரன், யமன், வருணன், சோமன் இவர்களுடைய ஊரானது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சூரிய பகவானுடைய ரதத்துக்கு ஒரு சக்கரம் தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு சக்கரமானது இந்த மானசோத்தர மலையில தான் அப்படியே சுற்றி சுற்றி வருதாம் இந்த சூரிய பகவானோட ரதத்தோடைய சக்கரம். இந்த சக்கரம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு சம்பத்சர காலம், அதாவது மனுஷர்களுடைய ஒரு வருஷத்தை குறிக்கிறதாம் அந்த சக்கரம். அதுவே தேவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பகல் ஒரு இரவு. அப்போது அந்த சக்கரமானது அப்படி ஒரு வருஷ காலம் அந்த மானசோத்தர மலையை சுற்றி வரும்போது எதை அப்படியே பிரதட்சணம் பண்ணுறது அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுமேரு மலை இருக்கே அதை பிரதட்சணம் பண்ணுறதான் இந்த சூரிய பகவானுடைய ரத்தத்தினுடைய சக்கரம். அப்போது இந்த ஒரு தீபத்துக்கு யார் அதிபதியாக இருந்தா, யாருக்கு கொடுத்தார் பிரியவிரதன் இந்த தீபத்தை அப்படின்னா அவரோட 7வது பிள்ளையான வீதிஹோத்திரர் அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறார். ஏன்னா ஏற்கனவே இந்த தீபமானது 2 வருஷமாக தான் பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அதனால அந்த வீதிஹோத்திரர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு 2 பிள்ளைகளாம், ரமணக தாதகி அப்படின்னு. அவர்கள் 2 பேருக்கும் இந்த 2 வருஷத்தையும் பிரித்து கொடுத்துட்டு அவர்களை ஆள சொல்லிட்டு அவரும் தன்னுடைய பிராத்தாக்களை போலவே அவரும் பகவானை உபாசனை பண்ணுறதுக்காக கிளம்பி போய் பகவானை அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் யாரை உபாசனை பண்ணுறா அப்படின்னா சாக்ஷாத் பிரம்மதேவர் இருக்காரே, லோக சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பிரம்மதேவரை உபாசனை பண்ணுறாளாம். அந்த பிரம்மதேவரை எப்படி உபாசனை பண்ணுறான்னா வேதத்தில் பலவிதமான கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவரை உபாசனை பண்ணுறதுக்கு, அவரை அடையிறதுக்கு, இல்லை மேல் லோகங்கள் அதாவது ஸ்வர்க்கம் பிரம்மலோகம் போன்ற லோகங்களெல்லாம் அடையிறதுக்கு அத்தகைய கர்மங்களெல்லாம் பண்ணி அவரை உபாசனை பண்ணுறாளாம். உபாசனை பண்ணும் பொழுது ஒரு மந்திரத்தையும் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறா அப்படின்னா அத்தகைய அந்த உயர்ந்த பிரம்மதேவருக்கு எங்களுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறான். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா கர்மமயம் லிங்கம் அப்படின்னு இந்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த கர்மங்கள்னால அடையப்படக்கூடியவர். அது மட்டும் இல்லை பிரம்மலிங்கம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது வேதத்தினால தான் அவரை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதோட அவருக்கு யார் அவருடைய லட்சியமே யார் அப்படின்னா சாக்ஷாத் பரமபுருஷனான வாசுதேவன் தானே அவருக்கே லட்சியம். அதனால அவரோட அவர் ஒன்றி இருக்கிறதுனால அத்வயம் அப்படிங்கிறா. அவரும் அந்த ஒன்றின நிலையில இருக்காராம், அத்வைத்த நிலையில. சாந்தம் அப்படின்னு எப்பொழுதுமே சாந்தமான ஒரு சொரூபத்தோடு இருக்கக்கூடிய அத்தகைய பிரம்மதேவருக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரை அவள் உபாசனை பண்ணுறா அப்படிங்கிறதோட இந்த கடைசி தீபமான புஷ்கர தீபத்தோட வர்ணனை பூர்த்தியாகுது. 29வது கத்தியத்திலேருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் கற்றுக்கலாம் இந்த செஷனில். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुंदराकारं
सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। एवमेव दधिमण्डोदात् परतः एवमेव दधिमण्डोदात् परतः एवमेव दधिमण्डोदात् परतः पुष्करद्वीपः 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 ततो द्विगुणायामः ततो द्विगुणायामः ततो द्विगुणायामः समन्तत उपकल्पितः समन्तत उपकल्पितः समन्तत उपकल्पितः समानेन स्वादुदकेन समुद्रेण बहिरावृतो समानेन स्वादुदकेन समुद्रेण बहिरावृतो समानेन स्वादुदकेन समुद्रेण बहिरावृतो यस्मिन् बृहत्पुष्करम् यस्मिन् बृहत्पुष्करम् यस्मिन् बृहत्पुष्करम् ज्वलनशिखामल कनकपत्र अयुतायुतम् ज्वलनशिखामल कनकपत्रायुतायुतम् ज्वलनशिखामल कनकपत्रायुतायुतम् भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितम्
भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितं भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितं तद्वीपमध्ये मानसोत्तरनामैक एव मानसोत्तरनामैक एव अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलो अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलो अर्वाचीन पराचीन वर्षयोः मर्यादाचलो अयुत योजनोच्छ्रायायामो अयुतयोजनोच्छ्रायायामो यत्र तु चतस्रषु दिक्षु चत्वारि पुराणी लोकपालानामिन्द्रादीनां यद् उपरिष्टात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानामहोरात्राभ्यां परिभ्रमति तद्वीपस्यापि अधिपतिः प्रयव्रतो वीतिहोत्रो नाम एतस्यात्मजौ रमणकधातकी नामानौ वर्षपति नियुज्य सस्वयं पूर्वजवत् भगवत्कर्मशीलये वास्ते तद्वर्षपुरुषा भगवन्तं ब्रह्मरूपिणं सकर्मकेण कर्मणा आराधयन्तीदं चोदाहरन्ति सकर्मकेण कर्मणा आराधयन्तीदं चोदाहरन्ति यत्तत्कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनोर्चयेत् एकान्तम् अद्वयं शान्तम् तस्मै भगवते नम इति तस्मै भगवते नम इति 29வது கத்தியத்திலிருந்து சேர்ந்து படிக்கலாம். एवमेव दधिमण्डोदात् परतः पुष्करद्वीपः ततो द्विगुणायामः समन्तत उपकल्पितः समानेन स्वादूदकेन समुद्रेण बहिरावृतो यस्मिन् बृहत् पुष्करं ज्वलनशिखामलकनकपत्रायुतायुतं भगवतः कमलासनस्याध्यासनं परिकल्पितम्
तद्वीपमध्ये मानसोत्तरनामैक एव अर्वाचीनपराचीनवर्षयोः मर्यादाचलो अयुधयोजनोच्छ्रयायामो यत्र तु चतसृषु दिक्षु चत्वारि पुराणि लोकपालानामिन्द्रादीनां यदुपरिष्टात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानामहोरात्राभ्यां परिभ्रमति तद्वीपस्याप्यधिपतिः प्रयव्रतो वीतिहोत्रो नाम एतस्यात्मजौ रमणकधातकी नामानौ वर्षपति नियुज्य स स्वयं पूर्वजवत् भगवत्कर्मशील एवास्ते तद्वर्षपुरुषा भगवन्तं ब्रह्मरूपिणं सकर्मकेण कर्मणा आराधयन्तीदं चोदाहरन्ति यत्तत्कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनोर्चयेत् एकान्तम् अद्वयं शान्तं तस्मै भगवते नमः इति श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय இந்த செஷனும் நம்ம படிச்ச ராகம் மோகனம். அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தை மேல கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now in the 5th skanda we have been learning the 20th chapter. We have been seeing one by one all the description of all the dvipas by Shukadeva, and now he has described the 6 dvipas among the 7 dvipas. So today is the description of the last dvipa, which is called the Pushkara dvipa. So in the previous session we had seen that the 6th dvipa is encircled by an ocean of curd. So beyond this ocean of curd is the last dvipa called the Pushkara dvipa, which is twice as big as this ocean of curd. And beyond the Pushkara dvipa is the last ocean, which is the Shuddhoda, that is an ocean made of pure tasty water. And what is there in this dvipa is not a tree or a mountain. There is a very very huge lotus flower in this dvipa, which is said to have crores and crores of petals which are made of gold. And so this lotus flower looks so dazzling, like the flames of a blazing fire, and Sri Shuka describes it as Jvalana Shikamala Kanaka Patra Ayuta Yutam. And this lotus also becomes the seat of Lord Brahma. And right in the middle of this dvipa, which is like a ring, every dvipa is like a ring, is it not? So right in the middle of this dvipa runs a mountain range which is also circular and like a ring, and this mountain range is called as the Manasottara mountain. And so since it runs right in the middle of this dvipa in a circular shape, it divides the dvipa into 2 parts, which are the 2 varshas of this dvipa. And this mountain has a width and a height of both 10,000 yojanas, and in all the 4 directions on this Manasottara mountain there are 4 cities, which are the cities of the 4 gods, that is Indra, Yama, Varuna and Soma. And we all know that the sun god's chariot has 1 wheel, and this 1 wheel of sun god's chariot rotates only around this Manasottara mountain, as the sun god circumambulates the Mount Meru in the center. So this sun god's wheel represents 1 year of the humans, or 1 day and night of the devas. And so the sun god's chariot is said to move only on this Manasottara mountain. And this dvipa was handed over by Priyavrata to his 7th son called Vitihotra. And since this dvipa is naturally divided by the Manasottara mountain into 2 varshas, he handed these 2 varshas over to his 2 sons, Ramanaka and Dhataki. And after having handed over it to them, he also went like his brothers to the forest to do worship and tapas and meditation of Bhagavan, and he also attained oneness with Bhagavan. And the people of this Varsha, they worship Brahma Deva, the creator of this universe, and they worship him through many rituals that are told in the Vedas in order to attain the highest world, which is Swargaloka or Brahmaloka, such lokas.
And while worshipping Brahma Deva, they also repeat the following mantra. They say, our salutations to Lord Brahma, who is very, very glorious and who is attained only through the rituals that are told in the Vedas. And so they say Karmamayam Lingam. And also he is Brahma Lingam. That is, he is known only through the Vedas. He cannot be known otherwise. And who has the Supreme Person as his goal. So Brahmadeva's goal is also Supreme Person Vasudeva. And so he has attained oneness with Vasudeva. And so they say Advayam. He is also in the state of oneness with Bhagavan. Shantam, he is very, very tranquil by nature. So our salutations to such a Lord Brahma. So with this mantra, they worship Lord Brahma in that Dvipa. So today in this session, we learnt about the Pushkara Dvipa from the 29th shloka till the 33rd shloka. So let us meet in the next session when we learn further about this chapter. Radhe Radhe.